الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خيره يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. விண் படைத்து மண் படைத்து மனிதகுலம் படைத்து மாணவியை எமக்களித்து மாமரையை இறக்கி வைத்த மகா கிருபையாளர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சத்குணசீலர் சாந்தி மதம் ஏற்றி வந்த சர்தாரே ஆலம் என் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் அவர்கள் தோழர்கள் மீதும் அவர்களை பின்துயர்ந்தவர்கள் பின்துயர்ந்து கொண்டிருப்பவர்கள் மறுமையினால் வரை பின்துயர இருப்பவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஸலாத்தும் கருணையும் சலாமனும் ஈரேற்றமும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன். அன்பிற்குரியவர்களே, எங்கிருந்த போதிலும் எத்தருணத்திலும் படைத்த இறைவன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து கொள்ளும்படியும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும்படியும் அவனுடைய விளக்கங்களை தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் அடியானாகிய எனக்கும் அடுத்ததாக அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத்தன்னும் அன்பு கட்டளை பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, கொஞ்சம் நெருக்கமாக வந்து அமர்ந்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். முன்னால உள்ள முன்சப்ல உள்ள இடைவெளிகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். முன்னுக்கு வந்தீங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். முன்சப்ல உள்ள இடைவெளிகளை பூர்த்தி செய்யும். மஸ்ஜிதுல தாராளமாக இடம் இருக்குதான், ஆனால் எவ்வளவு இடம் இருந்தாலும் நெருக்கமாக இருக்கிறது ஒரு சுன்னத். நெருங்கி இருப்பதிட நன்மை ஹதீஸ்ல தெளிவா வந்தீங்க. சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கிற நீண்டதொரு ஹதீஸ். அந்த ஹதீஸ சொன்னா இந்த குத்துபாவுடைய நேரமே முடியும். அவ்வளவு நீண்ட ஹதீஸ்ல அந்த தரஃபுல் ஹதீஸ் ஹதீஸுடைய ஒரு ஓர பகுதியில வந்திருக்கிறது லா யஷ்கா ஜலீசுஹும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபைகள்ல யாரு நெருங்கி இருந்தாரோ அவர் சீதேவிதான். அவர் சீதேவிதான். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல எந்த குறையும் பிழையும் பிடிக்கல, யாருக்கும் கையடிக்கல. அவ்வளவு தெளிவான சஹீஹான ஹதீஸ். நாங்க நெருங்கி இருந்தா நாங்க சீதேவியே தான், சந்தேகம் இல்லை. இல்ல நான் சீதேவியா இருக்க விரும்பல, மாற்றமா தான் இருக்க போறேன் அப்படின்னா தூரமா இருக்கலாம், விலகி இருக்கலாம், ஒதுங்கி இருக்கலாம். இல்ல நான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சீதேவியா ஆகணும். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ்ல முன்துண்டி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ்வை நினைவு கூற அந்த சபையில இருந்த முழு பேரையும் நான் மன்னிச்சிட்டேன். அவங்கள மன்னிச்சதுக்கு மலக்குமார்களே உங்களை நான் சாட்சியாக்குறேன் அப்படின்னு மலக்குமார்கள் சொன்ன நேரம் ஒரு மலக்கு சொல்லுவார், அந்த சபையில ஒன்றை நினைவு கூறுவதற்காக வராத ஒரு மனிதர் இருந்தார். அவர் ஒன்றை நினைவு கூற வரல. அவர் சும்மா வந்தவர், ஒரு ஓரமா இருந்துட்டு போனார். இவரையும் நீ மன்னித்து விட்டாயா, அதற்கு நாங்களும் சாட்சியா இருக்கணுமா அப்படின்னு அந்த மலக்கு ஒரு கேள்வியை கேட்பார். அந்த கேள்விக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கின்ற பதில் தான் லா யஷ்கா ஜலீசுஹும். அல்லாஹ் சொல்லல லா யஷ்கா ஜாலிசுஹும்.
ஜாலிசுஹும்னு சொல்லல, ஜலீசுஹும்னு சொன்னார். ஜாலிஸ் அன்பானவர்களே, எங்கனையோ ஒரு தொங்கல்ல, எங்கனையோ ஒரு மூளையில, ஏதோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறவர். ஜலீஸ் சொன்னால் அந்த சபையில சேர்ந்து நெருங்கி உட்கார்ந்து இருக்கிறவர், ஒட்டி இருக்கிறவர், பக்கத்துல இருக்கிறவர், நெருக்கமா. அன்பானவர்களே, அதனால நாம நெருக்கமாயிருப்போம். பள்ளியில எவ்வளவு இருந்தாலும் இடம் இருக்கிறது, இடம் தாராளமாயிருக்கு. அதால நாம நெருங்கி இருக்க தேவையில்லை. ஆளுக்கு ஒரு திசையை பிடிச்சி, ஆளுக்கு ஒரு மூளையை பிடிச்சி, ஆளுக்கு ஒரு தூணை பிடிச்சி உட்கார்வோம் அப்படின்னு இருந்துடக்கூடாது. இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சீதோசனம் அதற்குரியவனாக நாம் மாற வேண்டும். அதனால நெருங்கி நிற்கும். அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்க ஒவ்வொருத்தரையும் பொறுப்புதாரிகளாக படைச்சிருக்கிறார். அலா குல்லுக்கும் ராஇ, நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், கண்காணிப்பாளர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகள், மேய்ப்பாளர்கள். அன்பானவர்களே, ஒரு ஆட்டு இடையன் அந்த ஆடுகளை எப்படி மேய்க்கின்றான், ஆடுகளை எப்படி மேய்க்கின்றான், அந்த ஆட்டு மந்தை, அந்த ஆட்டு கூட்டத்தில் இருந்து ஒரு ஆடும் இவருடைய சொல்லை கேட்காமல், இவர் வழி நடத்துவதின் பக்கம் செல்லாமல் வேற திசையின் பக்கம் சென்று விடக் கூடாது என்று உன்னிப்பாக கண்காணிப்பாக பார்த்து பார்த்து அந்த ஆடுகளை மேய்ப்பாரோ. இது போன்று நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம். நமது பொறுப்புக்கு கீழ் உள்ளவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும். ஒரு ஆட்டு இடையன் எப்படி அந்த ஆட்டை நாய் பிடித்து விடக் கூடாது, ஓநாய் பிடித்து விடக் கூடாது, அந்த ஆடு வாகனங்களில் அடிபட்டு விடக் கூடாது, அந்த ஆடு மலையில் நனைந்து நோய் பிடித்து மரணித்து விடக் கூடாது, அந்த ஆடு பயிர்களுடைய கதிர்களை சாப்பிட்டு நோய் பிடித்து மரணித்து விடக்கூடாது, செத்துவிடக் கூடாது என்று கண்ணும் கருத்துமாக அந்த ஆடுகளை பார்த்து மேய்ப்பார், கவனிப்பார், பாதுகாப்பார். இதை போல் நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரி. நமக்கு கீழால் உள்ளவர்களை ஷைத்தானுடைய வழிநடத்தலுக்கு கீழால் போய்விடக் கூடாது. ஷைத்தான் அவர்களை காவு கொண்டு விடக் கூடாது என்ற விடயங்களில் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க கடமை உள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக இருக்கும். ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை பற்றியும் ஒவ்வொருத்தருடைய பொறுப்பை பற்றியும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் விசாரிப்பார். கேள்வி கணக்கு இருக்கின்றது. ஒரு கணவன் தனது மனைவியை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். ஒரு தகப்பன் தனது குழந்தைகளை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார். ஒரு தாய் தனது பிள்ளைகளை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். ஒரு மனைவி கணவனுடைய வீடு, சொத்து, கணவனுடைய அந்த பொருட்கள், கணவனுடைய பிள்ளைகள், குழந்தைகள், இதை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் பொறுப்புதாரிகளாக இருக்கின்றோம். மஸ்ஜிதிலே கடமை செய்யக்கூடிய, இமாமத் செய்யக்கூடிய இமாம் அவர்கள் அந்த ஊரிலே யாருக்கெல்லாம் இமாமத் செய்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரோ அந்த மக்மூம்களை பற்றிய கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த ஊர்ல யாருக்கெல்லாம் தொழுகை கடமையாக இருக்கின்றதோ அந்த கடமையான அந்த தொழுகை பாரம் சுமத்தப்பட்ட ஒவ்வொருத்தருடைய தொழுகைகள் பற்றிய கேள்வி எனக்கு அவருக்கு.
அதே மாதிரி அந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினரும் கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். மஸ்ஜிதுடைய 5 நேர தொழுகை எப்படி மஸ்ஜிதிலே நிறைவேற்றப்படுகின்றது, அது செழிப்பாக நடக்கின்றதா, மஸ்ஜிதுக்கு ஊர் மக்கள் ஆண்கள் ஜமாத்துக்கு வர தகுதியானவர்கள் இமாம் ஜமாத்துக்கு வருகின்றார்களா, இந்த கேள்வி கணக்கு நிர்வாகத்தினரிடம் கேட்கப்படும். வெறுமனே பள்ளியசர் தொலை வைக்க வந்தாரான்ற கேள்வி மட்டும் இல்லை. அந்த ஊர்ல தொழுக கடமையான மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத்துக்கு வர தகுதியான ஆண்கள் மஸ்ஜிதுக்கு இமாம் ஜமாத்துக்கு வந்து தொழுகின்ற விடயத்தில் நிர்வாகம் என்ன கவனம் செலுத்தினார்கள். அன்பானவர்களே, சில ஊர்களில் உள்ள நிர்வாகம் அவர்களுக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு ஊர்ல உள்ள மக்களுடைய தொழுகையில கவனம் செலுத்துறாங்க என்றால், மையவாடி ஊர் மையவாடியில ஒரு ஓரத்தை அப்படி ஒதுக்கி வச்சு இருக்கிறாங்க. இது ஊர்ல தொழுகை இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்கள் அடக்கிற இடம் தொழுகையற்றவர்கள் தொழாதவர்களுடைய அடக்க ஸ்தலம் அப்படின்னு ஒரு மையவாடியிலேயே ஒரு பகுதியை பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கு பயந்து எங்கள் அந்த இடத்துல கொண்டு அடக்கம் செஞ்சிடுவாங்களோ பயந்து மக்கள் மஸ்ஜிதுக்கு சாரை சாரையாக வர ஆரம்பிச்சுக்கிறார். நிர்வாகத்துடைய தைரியம், துணிச்சல், நிர்வாகத்துடைய அன்பானவர்களே நிர்வாக கட்டமைப்பின் அந்த உயர்ந்த பண்புகள். இங்க நிர்வாகம் அப்படி சொல்ல பயம். ஏண்டா நிர்வாகத்துல உள்ளவங்களையும் கொண்டு அங்க அடக்க வேண்டி வந்தது. நிர்வாகத்துல உள்ளவங்களையே கொண்டு அங்க அடக்கம் செய்ய வேண்டி வந்துடும் அந்த தொழாதவர்கள பட்டியல். அதனால அப்படி ஒரு விடயத்தை கையாள்வதற்கு யோசனை, பயம். சில நேரம் அந்த இடத்துக்கு ஏண்ட புள்ள வைத்திருவாரோ, சில நேரம் அந்த இடத்துக்கு ஏண்ட தகப்பன் வைத்திருவாரோ, சில நேரம் அந்த இடத்துக்கு ஏண்ட நானா தம்பி உடன்பிறப்புகள் வைத்திருவார்களோ, அப்படி பயம். அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னமா யஅமுரு மஸாஜிதல்லாஹி மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய இறை இல்லங்களை, மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கக்கூடியவர்கள், அதனை நிர்வகிக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் மறுமை நாளுடைய நம்பிக்கையும் நிறைந்த மனிதர்களாக இருப்பார்கள். எதை எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய பயம் வரும். எதை எடுத்தாலும் வாயை திறந்தா பேசுறதுக்கு பயம். நான் யாரை பத்தினும் புறம் பேசிடுவேனும், பொய் சொல்லிடுவேனும், ஏமாத்திடுவேனும், யார உள்ளத்தையும் ஏண்ட நாவால பேச்சால உடைச்சிடுவேனும், பிரச்சனைக்குரிய வார்த்தையை பாவிச்சிடுவேனும். இப்படி வாயை துறக்க பயம். ஈமான் நிறைஞ்சு போயிருக்கிறார். அவர பார்வை ஹராமானதை பார்க்க மாட்டார். பயம். ஹராமான பேச்சுகளை, ஊர் மக்களுடைய ஊர் பலாயிகளை கழுவுவதை கேட்க மாட்டார். இன்னொருத்தருடைய குறைகளை கேட்க மாட்டார். இப்படி பேச்சிலும் சரி, கேள்வியிலும் சரி, பார்வையிலும் சரி, அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, மனைவியுடைய ஹக்குகளை பேணுவார். மனைவிய வெறுமனே அடிமையாட்டம் வேலைக்காரி மாதிரி பாவிக்க மாட்டார். மனைவிக்கு என்னென்ன ஹக்குகளை கொடுக்கணுமோ அந்த ஹக்குகளை கொடுப்பார். குழந்தைகள் ஹக்குகளை பேணுவார். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணுமோ, தர்பியா செய்யணுமோ அந்த முறையில தர்பியா செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜமாஅத்துக்கு தந்த பேர பிள்ளைகளை
பேரை பிள்ளைகளை இமாம் ஜமாஅத்துக்கு மஸ்ஜிதுக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். இமாமத் செய்து கொண்டிருப்பார்கள். பேர குழந்தைகள் ஒன்னும் அறியாத வயது, அந்த வயதில கூட பிள்ளைகளை மஸ்ஜிதுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு தண்ட பாட்டனார் இமாமத் செய்கின்றார், தொலை வைக்கின்றார் என்று விளங்காத வயது. அந்த பிள்ளைகள் முதுகுக்கு மேல் ஏறி விளையாடும். அந்த வயதிலேயே பிள்ளைகளுக்கு தர்பியா மஸ்ஜிதோட இணைத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நிர்வாகி, ஒரு தகப்பன், ஒரு இமாம், ஒரு கணவர், ஒரு பாட்டனார், இப்படி எல்லா துறைகளிலும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டினார். அன்பானவர்களே, ஈமான்தாரியாக மறுமையுடைய பயம் இருக்க வேண்டும். நான் மரணித்து விட்டேன் என்றால், எனது மரணம் வந்து விட்டால் என்ற மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்கும், எனது கபருடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும், எனது மஹ்ஷருடைய நிலை என்னவாகும், ஸிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கின்றதை நான் மின்னல் வேகத்தில் கடக்கும் கூட்டத்தில் இருப்பேனா, அல்லது அதிலே அதை கடக்க முடியாமல் நரகத்திலே வீழ்ந்து எரிகின்ற எரிகட்டைகிறார், எரி கற்களை போல் நான் ஆகிவிடுவேனா? அந்த சிந்தனை, அந்த பயம், மறுமை பற்றின சிந்தனை உடையவர். இது ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகியுடைய முதல் பண்பாக கூறுகிறார். இரண்டாவது பண்பு அகாமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டும். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக 5 நேரம் அவரும் தொழணும், அவருடைய குடும்பத்தாரையும் தொழ வைக்கணும், அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள மஸ்ஜிதுக்கு, இமாமத்துக்கு, இமாம் ஜமாஅத்துக்கு வர தகுதியான மக்களையும் மஸ்ஜிதுக்கு கொண்டு வரக்கூடிய, தொழுகையை அந்த ஊரிலே நிலைநிறுத்தக்கூடிய, நிலைநாட்டக்கூடிய ஒரு பண்புடையவராக அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பண்புகள் எமது நிர்வாகத்துக்குள் இருக்கின்றதா, எனக்குள் இருக்கின்றதா? நான் இந்த ஊரை மாத்திரம் குறிப்பாக்கி பேசவில்லை. பெரும்பான்மையான மஸ்ஜிதுகளிலே நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், அவர்களிடம் இந்த பண்புகள் வர வேண்டும். அந்த பண்புகள் வந்து நிறைந்திருக்கின்ற சமயத்தில் தான் அந்த ஊர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசத்துக்கு, பாசத்துக்கு, அருளுக்கு, பரக்கத்துக்குரிய ஊராக மாறும், ரஹ்மத்துக்குரிய ஊராக மாறும். அந்த ஊரின் ஒற்றுமை குழம்பாமல் இருக்கும். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் அதற்கு அடுத்தது வஆத ஸக்கா, மூன்றாவது பண்பு. வஆத ஸக்கா, அல்லாஹ் கடமையாக்கியுள்ள, விதியாக்கியுள்ள அந்த ஜகாத்துடைய கடமையை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். விவசாயம் செஞ்சோம், அறுவடை செய்தோம். எத்தனை பேர் அறுவடை செய்ததோடு அதற்கு நாம் எவ்வளவு ஜகாத் கொடுக்க வேண்டும், எத்தனை கிலோக்கு எத்தனை கிலோ கொடுக்க வேண்டும், அந்த ஜகாத்தை கபூலியத்துக்குரிய ஜக்காத்தாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு அந்த விவசாயத்துடைய, அந்த நெத்தானியங்களுடைய ஜக்காத்தை நிறைவேற்றினோமா? அந்த ஜக்காத்தை தானும் நிறைவேற்றக்கூடியவராக தந்த ஊர்ல உள்ளவங்க யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையாகும் அவர்கள் ஒன்று கூட்டு ஜக்காத்தாக மஸ்ஜிதோடு நிர்வாகத்தோடு இணைந்து அந்த ஜக்காத்துடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும். அல்லது அவர்களுக்கு கடமையான அந்த ஜக்காத்தை அவர்கள் தனியாக சரி கொடுப்பதற்கான வழிகாட்டல் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, வெறுமனே மஸ்ஜிதுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர், மஸ்ஜிதுடைய உறுப்பினர், நிர்வாகத்துடைய உறுப்பினர் என்ற பெயர் தாண்டிகளாக இருப்பது இது எமது பொறுப்பல்ல.
இது பெரும் பாரமான சுமையான விடயம். சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யா அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ரா, அப்துர் ரஹ்மான் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள், லா தஸ்அலில் இமாரா, தலைமைத்துவத்தை நீங்க கேட்டு பெற்றுக் கொள்ளாதீங்க. فإنك إن أعطيتها عن مسألة, நீங்க உங்களோட உள்ளத்திலே நான் மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக வர வேண்டும், நான் தலைவராக வர வேண்டும், நான் செயலாளராக வர வேண்டும், நான் பொருளாளராக வர வேண்டும், இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை எனது கைக்குள்ள எடுக்க வேண்டும், என் குடும்பத்துடைய கைக்குள்ள வரணும். இப்படி யார் ஆசைப்பட்டு இந்த நிர்வாகத்தை அடைவார்களோ, ஒக்கில்த இலைஹா, அல்லாஹ் அந்த நிர்வாகத்தை வச்சே சாட்டி போட்டுருவான். அவர் வாழ்க்கையில துனியாவிலும் அவருக்கு சோதனையாயிருக்கும், ஆகிரத்திலும் படு பயங்கரமான சோதனைகள் தண்டனைகள் கொடுக்கப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். இன்றைக்கு பெரும் பான்மையான மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் தான் தனது கைக்கு நிர்வாகத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பிழையான எண்ண கருக்களோடு நிர்வாகங்கள் கைப்பற்றப்பட்டு இருக்கின்றது. நிர்வாகத்தை கைக்கு எடுத்ததோட நிர்வாகத்துடைய கட்ஸ பயன்படுத்தி மஸ்ஜிதுல இமாமத் செஞ்ச இமாமுக்கு கஷ்டம் கொடுக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு கீழே இவர குடும்பத்தோட தூரமா பகையா விரோதமா குரோதமா இருக்க கூடிய ஒரு சில பேரை பழி வாங்குறது, அநீதம் அநியாயம் செய்யறது. இவர் என்னோட சண்டை பிடிச்சு கோவிச்சு கொண்டு பெரிய தனத்துல தெரிகிறாரு, இவரை பழி வாங்கணும், இவர் என்ன காலடிக்கு வரட்டும், ஒரு கடிதம் கேட்டு வரத்தானே வேணும், பாப்போம் பிடிப்போம். இந்த நினைப்புல இந்த எண்ணத்துல அன்பானவர்களே, நிர்வாகத்துல வந்து நிர்வாகத்தை கையில எடுத்தாங்க என்று சொன்னால் இவங்க உலகத்திலையும் இவங்களோட வாழ்க்கையில பல வகையான சோதனையை பார்ப்பார்கள். மறுமையிலும் அல்லாஹ்வுட கேள்வி கணக்கில் இருந்து தப்ப மாட்டார்கள். அன்பானவர்களே, வயின் முஅதீதஹா மின் கைரி மஸ்அலா, நீங்க நிர்வாகத்துடைய பொறுப்பை கேட்கல, நிர்வாகத்துடைய பொறுப்பா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை சுமக்கிற சக்தி, அதை சுமக்கிற ஈமான், அதை சுமக்கிற பயபக்தி என்னிடம் இல்ல, வேண்டாம் வாப்பா என்ன விட்டுடுங்க என்று ஒதுங்கி போனீங்க. இல்ல, ஊருக்குள்ள நீங்க தான் தகுதி, நீங்க மாஷா அல்லாஹ் தொழுகையாளி, நீங்க மாஷா அல்லாஹ் வாரி வாரி வழங்கக்கூடிய கொடைவல்லன், நீங்க மாஷா அல்லாஹ் உங்களோட பிள்ளைங்க எல்லாம் தொழுகையாளி ஆக்கி இருக்கீங்க, உங்களோட குடும்பம் நல்ல குடும்பம், நல்ல மனிதர்களை உருவாக்கி இருக்கிறீங்க, நல்ல குழந்தைகளை உருவாக்கி இருக்கிறீங்க, மார்க்க அறிவை கட்டி இருக்கிறீங்க, மார்க்க ஞானத்தை படிச்சிருக்கிறீங்க, மாஷா அல்லாஹ் நீங்க தான் தகுதி, நீங்க எடுத்துக்கோங்க என்று கெஞ்சி குராவி விருப்பம் இல்லாம ஊரால எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. இனி என்ன செய்ய? ஊரோட ஒத்து போகணும். எனக்குண்டா விருப்பம் இல்ல, எனக்குண்டா மனம் இல்ல, ஆசை இல்ல, எப்படி இந்த கடமையை இந்த பொறுப்பை சுமப்பேனோ தெரியாது, அல்லாஹ் என்ன பாதுகாக்கணும் என்ற பயத்தோடு நிர்வாகத்தை எடுத்தீங்க என்று சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிம்ல வந்த ஹதீஸ். அன்பானவர்களே, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட வந்து கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்ன ஏதாசரி ஒரு கூட்டத்தாருக்கு தலைவரா போடுங்க,
ஒரு ஊருக்கோ ஒரு நகரத்துக்கோ ஒரு சிற்றூருக்கோ அல்லது ஏதாவது ஒரு ஜமாத்துக்கோ ஏதாவது ஒரு கூட்டத்துக்கோ என்ன தலைவரா போடுங்க கேட்கிறான். அன்பானவர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வார ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அபா தர், அபூதர் அவர்களே, நீங்க இன்னக தஈஃப், நீங்க பலஹீனமான ஆள், நீங்க ஒரு கட்சான ஆள் இல்ல, நீங்க பலஹீனமான ஆள். நான் சொன்ன முன்னால தொழுகை இல்லாதவர்கள் தொழாதவர்களுக்கு மக்பராவுல தனியான ஒரு இடத்தை ஒதுக்கணும் அப்படின்னு தைரியமா துணிச்சலா முடிவெடுக்க முடியாத ஆள் இந்த மனிதர், பலஹீனமான ஆள், ஏழாத ஆள். அன்பானவர்களே சொன்னார்கள், இன்னக தஈஃப், நீங்க பலஹீனமானவர், வ இன்னஹ அமானா, அந்த பொறுப்பிரிக்கே அது அல்லாஹ்வுடைய ஒரு அமானிதம், அதை பேணி பாதுகாக்கணும், லேசான விடயம் அல்ல. வஇன்னஹா ஹிஸ்யுன் வநதாமத்துன் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே, நாளை மறுமை நாளிலே இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா, யார் இந்த நிர்வாகத்துடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றவில்லையோ, அந்த பொறுப்பை சரியாக செய்யவில்லையோ, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு எது எது தகுதி என்று தெளிவுபடுத்தி வழிகாட்டினார்கள். அந்த தகுதிகளோடு அந்த முறையோடு யார் நிர்வாகத்தை வழிநடத்தவில்லையோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளிலே கேவலமாக அது மாறும், கேவலமாக மாறும். கேவலம் மட்டுமல்ல, கேவலம் மட்டுமல்ல, கை சேதமாகவும் மாறும். ஏண்டா இந்த நிர்வாகத்துக்குள்ள வந்தேன், ஏண்டா இந்த பொறுப்பை சுமந்தேன் என்று நாளை மறுமை நாளிலே கை சேதப்படுவார், தலகுனிவார். அன்பானவர்களே, இது லேசான பொறுப்பல்ல, சாதாரணமான பொறுப்பல்ல, பாரிய ஒரு பொறுப்பு, பெரும் பொறுப்பு. ஒரு குடும்ப தலைவர் தந்த குடும்பத்தை மட்டும் கேள்வி கேட்கப்படுவார். ஆனால் ஒரு ஊர் தலைவர் ஊருக்குள்ள உள்ள எல்லா குடும்பத்தை பத்தின கேள்வியும் கேட்கப்படுவார். அன்பானவர்களே, தலைவர் மாத்திரம் அல்ல, அந்த நிர்வாகத்தை யாரெல்லாம் கையில தூக்கினார்களோ, யாரெல்லாம் பொறுப்பெடுத்தார்களோ, அவர்கள் சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்தாலும் முழு ஊருடைய குடும்பத்தையும் பொறுப்பெடுக்கின்றார். ஒரு மாப்பிள்ள திருமணம் முடிக்கிற நேரம் ஒரு பொம்பளையத்தான் பொறுப்பெடுக்கிறார். ஆனா ஒரு பள்ளியுடைய நிர்வாகி ஊரிலே வாழக்கூடிய முழு பெண்களுடைய, முழு ஆண்களுடைய, முழு வாலிபர்களுடைய பொறுப்பையும் சுமக்கிறார். ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு செல்ல முடியாது. பொறுப்படுத்தவர்கள் அந்த கடமைகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். வெறுமனே பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய முஅத்தினையும் இமாமையும் மட்டும் பராமரிப்பதற்கு அவர் பொறுப்பெடுக்கவில்லை. மாறாக அவர் முழு ஊர் மக்களையும் பொறுப்பேற்றுள்ளார். அன்பானவர்களே, அந்த ஊருக்குள்ள நடக்கக்கூடிய போதை பாவனைகள், போதை விற்பனைகள், விபச்சாரங்கள், ஹராமான செயல்கள், இது எல்லாத்துக்கும் இந்த நிர்வாகத்தினர் பதில் கூறியாக வேண்டும். அன்பானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை அழகான முறையில் நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளை எமது ஊரில் உருவாக்க வேண்டும். சில பேர் கேட்கிற, நீங்க பயான்ல நிர்வாகம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தொண்டை கிளிய
பீரங்கி பேச்செல்லாம் பேசுனீங்க, ஆனா ஊருக்குள்ள அப்படி ஒத்தருமே இல்லையே, யார தெரிவு செய்யறது? இப்படி சில பேர் கேட்பாங்க, இப்படி சில பேர் கேட்பாங்க. அன்பானவர்களே, அப்படி யாருமே இல்லாம இருக்க முடியாது, யாருமே இல்லாமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வை பயந்தவர்கள், 5 நேரம் தொழக்கூடியவர்கள், மார்க்கத்தை கற்றவர்கள், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு நிர்வாகத்துடைய பொறுப்பை உணர்த்தி கூறி தெளிவுபடுத்தி அந்த பொறுப்பை சுமக்க முன்வர வைக்க வேண்டும். அன்பானவர்களே, நீண்டதொரு ஹதீஸ் இருக்கின்றது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ். அன்பானவர்களே, அந்த ஹதீஸை சொல்வதற்கான நேரம் இல்லை, நான் சுருக்கமாக கூறுகின்றேன். அந்த ஹதீஸிலே அவர்கள் சொன்னது, நிர்வாகத்தை பொறுப்பெடுக்க கூடியவர்களும் சரி, நிர்வாகத்தை தெரிவு செய்யக்கூடியவர்களும் சரி, அவர்கள் நிர்வாகத்தை தெரிவு செய்யும் விடயத்தில் தண்ட குடும்பத்தில் உள்ள ஒரு ஆளை போடுவோம், தண்ட நானாவை போடுவோம், தண்ட வாப்பாவை போடுவோம், தண்ட தம்பியை போடுவோம், இப்படின்னு சுயநலமாக செயற்பட்டவர்கள், தெரிவு செய்தவர்கள், அவர்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். நிர்வாகத்தை சுமந்து கொண்டு நீளமாக நடக்காதவர்கள், அவர்களும் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். அதே நேரத்தில் அன்பானவர்களே, நிர்வாகத்தை தன்னால் அல்லாஹுக்கு பயந்து அழகான முறையில், ஒரு கட்டுக்கோப்போடு, மிக திறமையான முறையில், அல்லாஹ் ரசூல் எதிர்பார்க்கின்ற முறையில் செய்ய முடியும் என்று இருக்கக்கூடியவர்கள், அப்படியும் சில பேர் இருப்பாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவர்கள் ஒரு பொறுப்பை, தான் தகுதி பெற்றவர், அந்த பொறுப்பை தாருங்கள் என்று கேட்டு செவ்வனை நிறைவேற்றி காட்டினார்களோ, அதை போன்று அந்த பொறுப்பை எடுத்து செவ்வனை செய்ய முடியும் என்ற துணிச்சல் உடையவர்கள் அந்த பொறுப்பை கேட்டெடுப்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டி. அன்பானவர்களே, நாம் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துடைய பொறுப்பை மட்டும் பேசிவிட்டு செல்லவில்லை, மாறாக ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தனது குடும்பத்துக்கு பொறுப்புதார், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தனது குடும்பத்துக்கு பொறுப்புதார், ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தாயும் தந்தையும் அந்த குடும்பத்துக்கு பொறுப்புதார்கள். அந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக விசாரிப்பார். அந்த விசாரணையில் யார் இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா, யார் அவர்களுடைய அந்த பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றினார்களோ அவர்கள் தப்பி விடுவார்கள். அந்த பொறுப்புகளில் யார் பொடுபோக்கு காட்டினார்களோ அவர்கள் அனைவரும் மாற்றி விடுவார்கள். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்ற அத்தனை பொறுப்புகளையும் சரியாக முறையாக ஷரியத்தின் சட்டத்தின் அடிப்படையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அத்தம்மானி அக்மலானி அலா சய்யிதினா வ சனதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். هو مسك ختام الأنبياء وباب وصول الأولياء وحجة العلماء ومحجة الأصفياء وعلى آله السادة الأتقياء وأصحابه البررة الأوفياء ما أنار بدر بالأعلى ولا مصباح بالضياء. أما بعد فيا أيها الحاضرون أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم لن يشبع المؤمن من خير يسمعه حتى يكون منتهاه الجنة أو كما قال عليه الصلاة والسلام. بارك الله لنا بالقرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفروه لي ولكم ولسائر المسلمين إنه تعالى جواد كريم الرؤوف الرحيم.